गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள், இன்றைய கிழமை திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 16ஆம் தேதி. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதிய நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசியாதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் இன்று இருக்கின்றார். புண்ணியங்களை சேர்க்கும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நபராக இன்னைக்கு இருப்பீங்க. அதுல எல்லாம் அதிகமான விருப்பங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக யாராவது இந்த மாதிரி தானங்கள் கொடுங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் இன்னைக்கு ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை ஏதாவது கோவில் வேலைகள்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்களும் அந்த வேலைகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீக வழியில இன்னைக்கு அதிகமாக இருப்பீங்க. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு ரொம்பவே உங்களுக்கு நிறைய இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டுல வேலைகள் இல்லைன்னா தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் இதெல்லாம் புதிதாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தெரிந்தவர்கள் வழியில வெளிநாட்டு வேலைகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரி இந்த ஒரு ஆஃபர் இருக்கு, நீங்க வரீங்களா, உங்களுக்கு இது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தைக்கு உங்கள் மீது அன்பு, அக்கறை இதெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய உங்களுக்கு எடுத்து நிறைய விஷயங்களை சொல்லுவாரு. இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளோடு இணக்கமாக இருப்பீங்க. அவர்களை எல்லாம் காண போகின்ற ஒரு பயணங்கள் கூட இன்னைக்கு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரரோடு இனிய பழக்கம் இன்னைக்கு இருக்கும். அவர்கள் வழியில உதவிகளோ இல்லைன்னா வேறு நல்ல விஷயங்களோ எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகளால் லாபங்கள் நிறைய இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டு வேலைகள்ல இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு லாப நிலை இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இனிமையான மனநிலை இருக்கும். இன்னைக்கு அதிக ரசனையும் இனிமையும் உள்ள மனநிலை உங்களுக்கு நிறையவா இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு தந்தை வழிகள்ல ஏதாவது ஒரு சிறிய வேலைகள் கிடைக்கலாம். அவரோட ஃப்ரெண்டா இருக்கலாம், பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கலாம். அவர் கூட வந்து உங்க அப்பா பேசும்போது அவங்க இந்த மாதிரி என் பையன் வந்து இந்த மாதிரி ஒரு படிப்பு படிச்சிருக்கான், உங்களுடைய உங்களோட ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்குமா, இல்லைன்னா உங்களோட ஃபேக்டரியில வேலை இருக்குமா, இருந்தா சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் எல்லாம் அப்பா வழியில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பூர்வீக பொன் பொருள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கும் இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகளில் இறங்குவதற்கும் நிறைய இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாட்டுல சொத்துகள் வாங்கும் முயற்சிகள் கொஞ்சம் நிறைய இருக்கும். வெளிநாட்டிலேயே செட்டில் ஆனவங்க, ஓரளவு பணம் நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்க இதையே ஏதாவது வாங்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கலந்தாலோசிச்சு அதன் முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாகன பராமரிப்பு துறைகள்ல வேலை முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திடீர் பொருள் வரவு இன்னைக்கு நிறைய இருக்கும். தேவையற்ற உறவுகளை விட்டு விலகுவதற்கான முயற்சிகள்ல நிறைய ஈடுபடுவீங்க. இந்த பிரச்சனையினால
நமக்கு இந்த உறவு தேவையில்லை, எப்ப பார்த்தாலும் இந்த உறவுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள், இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிர்பாலினத்தவரிடம் கவனம் அதிகமாக இருக்கணும். ஒரு லிமிட்டோட நம்ம எல்லார்கிட்டையும் பழகிக்கிறது நன்மையான விஷயம். தந்தை வழிகள்ல ஆதாயம் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியோடு கூடிய நல்ல ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கும். புதிதாக தொடங்குகின்ற முயற்சிகள் எல்லாமே நீங்க இன்னைக்கு பண்ணலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, தேவையில்லாத ஒரு வருத்தங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுக்கும்போது அதை சரிவர நம்மளால செயல்படுத்த முடியாது. அப்ப அந்த முயற்சியில தோல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு செய்ய வேண்டாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களுமே இன்னைக்கு பண்ணலாம். புதிய தொழில் முயற்சிகள் எடுக்கலாம், இல்லைன்னா வெளிநாடு வேலைகள் குறித்த விஷயங்களை நீங்க இன்னைக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு வேலைக்காகவோ இல்லைன்னா புதிதா தொழில் தொடங்குற விஷயமாக இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்கிறதும் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். எதிர்பாலினத்தவரிடம் நீங்க கொஞ்சம் அளவாக பழகிக் கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். உடல் நிலையில மருத்துவ செலவு சம்பந்தமான செலவினங்கள் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இது ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது வேலை விஷயமாகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களாகவோ வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு இந்த மாதிரியான போற மாதிரியான வாய்ப்புகள் திடீரென ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்கள் எல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான பாதுகாப்பு கவசங்களை எல்லாம் அணிஞ்சிட்டு நீங்க வெளியே போறது மிகுந்த நன்மைகள் தரும். பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்காம செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீணான செலவுகள் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அறமற்ற செயல்களை செய்யாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். நீர் சம்பந்தப்பட்ட நோய் காரணமா உங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் அவதி நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. எங்கே போனாலும் அளவோடு ஒரு பொருட்களை கொண்டு போங்க. தேவையில்லாம அதிகமா கொண்டு போய் ஏதாவது மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வேலை காரணமாக கொஞ்சம் ஊராக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அடிக்கடி எங்கேயாவது வெளியே போற மாதிரியான ஒரு வேலையெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தாமாகவே திருமணம் செய்திருந்தால் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த ஒரு திருமண வாழ்க்கைகள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருத்துவம் பார்த்ததுல நோயின் தன்மை குறையாம இருக்கும். அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள் இல்லைன்னா பணச்செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண விஷயங்கள்ல கவனம் அதிகமாக தேவை. தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அளவோடு பேசுவதும் மிகுந்த நன்மைகள் தரும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கூட்டு தொழில் எல்லாம் செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னு சொன்னா அதிக கவனம் தேவை. உங்களுடைய கவனமும் அதுல இருக்கணும். நம்மளோட பார்ட்னர் நல்லா பாத்துக்கிறாங்களே அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்மளும் போய் அதுல நிறைய கவனங்கள் எடுத்துக்கணும். அப்பப்ப முடிஞ்ச அளவு செக் பண்றது மிகுந்த நன்மைகள் தரும். பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிரிகள் வழிகள்ல பிரச்சனைகள் தொல்லைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய அளவிலான மூலதனம் போடுறீங்கன்னா அதை முடிந்த அளவு இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நன்மைகள் தரும். அனைவரிடமுமே கவனம் அதிகமாக தேவை. புதிதாக அறிமுகமாகி இருந்தாலும் இல்லைன்னா ஓரளவு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்கன்னாலுமே எல்லார்கிட்டையும் கவனங்கள் அதிகமாக தேவை. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக தான் பிரச்சனைகளே வருது. ஏமாற்றம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சொத்து இல்லைன்னா பொருட்கள் மீதான கடனை அடைக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு ஏற்படும். அவசரப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சொத்து இல்லைன்னா பொருட்கள் மீது கடன் ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா அதை அடைக்கின்ற அவசர சூழல்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏற்றத்தாழ்வுகளோடு உங்களை நடத்துற மாதிரி ஒரு சூழல்கள் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் தகராறுகள்ல நீங்க சிக்காம இருக்கிறது மிகவும் நலம். தேவையில்லாத பிரச்சனைகள் நடக்குதுன்னா அதுல நம்ம ஈடுபடாம இருக்கிறதே நன்மையான விஷயம். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நலம் தரும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபட
ஈடுபடுறவங்களா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல முறையில இருக்கும். தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ண விரும்புறீங்கனாலும் இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். சுப காரியங்கள் எல்லாமே செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம். புதிதாக தொழில் முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கனாலும் அதுவும் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னு சொன்னாலும் அதுவும் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. கடன் வாங்குறதுனால நமக்கு பிரச்சனைகள் பெரிதாகும். அதன் வழியில நமக்கு நிறைய அச்சுறுத்தல்கள், துன்பங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாம் பெரிதளவில் எடுக்க வேண்டாம். அது வந்து ஒண்ணு பாதியிலேயே நின்றுடும், இல்லைன்னு சொன்னா நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் எதையும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அதுவும் இன்னைக்கு வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். திருமணம் உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவில் வரன் தேடும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாழ்க்கை துணையில இன்னைக்கு நிறைய ஆதாயம் இருக்கும். வாழ்க்கை துணை வழிகள், அதாவது உங்க கணவனாக இருந்தா மனைவி, மனைவியாக இருந்தீங்கன்னா கணவன், இவங்க வழியில ஏதாவது உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் எண்ணங்கள் எல்லாம் புதிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஃபேன்சி ஸ்டோரு, ஒரு பியூட்டி பார்லரு, இல்லைன்னா டிராவல் சம்பந்தமான விஷயங்கள், இல்லைன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு லாபமும் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பயணங்கள் எல்லாம் வரன் பார்க்கும் சம்பந்தமாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா நண்பர்களை சந்திக்க போறதாக இருக்கும், இல்லைன்னா உறவு முறை பயணங்களாக இருக்கும். இந்த மாதிரியான பயணங்கள் இருக்கும். பயணங்கள் வழியில உங்களுக்கு லாபமான விஷயங்கள் இருக்கும். எந்த விஷயத்தை எதிர்பார்த்து போறீங்களோ அதன் வழியில ஒரு பிளஸ்ஸான ஒரு வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த எண்ணங்கள் நிறைய இருக்கும். வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம போகணும், அந்த நாட்டுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சென்றவர்களுக்கு அதன் வழியில அங்க செய்து கொண்டிருக்கின்ற தொழில்கள் வழியில உங்களுக்கு லாபம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. நன்கொடைகள் ஏதாவது ஒரு விஷயத்துல வழங்குகின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரம் எல்லாம் பண்றவங்களா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு வியாபாரம் நல்ல முறையில முன்னேற்றமானதாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசாங்க வழிகள்ல கௌரவங்கள், பதவி உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஆதாயம், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய நிறுவனங்களை பராமரிக்கும் உறவினர்கள் வழியில லாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களே கூட கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்க வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேங்க் வழியில லாபகரமான செய்திகளை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு லோன் சம்பந்தமாவே கேட்டிருந்தோம் அப்படின்னாலும் இன்னைக்கு பேங்க் மூலமா கூப்பிட்டு உங்களுக்கு லோன் தரோம் சார், இன்னைக்கு வாங்க, இந்த மாதிரி இந்த டைம்குள்ள வாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு லாபகரமான பேச்சுகள் போன் மூலமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு இன்னைக்கு கடன் வாங்கி எந்த ஒரு முயற்சிகளையுமே எடுக்க வேண்டாம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப காலம் ஆகும், இல்லைன்னா அதுல இருந்து மீள முடியாத ஒரு துன்ப நிலைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது குறித்து பண்ண வேண்டாம், இன்னொரு நாள் அதை செய்து கொள்ளலாம். வரன் பார்க்கும் முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னு சொன்னாலும் அதுவும் இன்னைக்கு வேண்டாம், அது இன்னொரு நாள் செய்து கொள்ளலாம். திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு எந்த வேலைகள் இன்னைக்கு ஃபேவரா முடியணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இன்னைக்கு மூவ் பண்ணலாம். ஒரு பசங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு சீட்டு கேக்குறீங்க சார், இந்த மாதிரி ஒரு அட்மிஷன் போடுங்க இந்த கிளாஸ்க்கு, அந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு போய் பேசலாம். இல்லைன்னா ஒரு வீடு பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா அங்க போயிட்டு அந்த வீடு விற்கிற அந்த புரோக்கர் கிட்ட வந்துட்டு சார் இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி பாருங்களேன்,
அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த வேலைகள் சாதகமா முடியணுமோ அதை எல்லாமே இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். சொத்துகள் வாங்கும் முயற்சிகள் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் எதுவுமே பண்ண வேண்டாம். இது இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் நலம் தரும். புதிய முயற்சிகள் எதிலையுமே ஈடுபடாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தொழில் தொடங்குகின்ற புதிதான எண்ணங்கள் வரும். சிறிய அளவிலான தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல கடன் வாங்கும் சூழல்கள் ஏதாவது ஏற்படலாம். இல்லைன்னா நம்ம கூட வேலை பார்க்கின்ற நபர்களிடம் நம்ம ஏதாவது இந்த அவசர தேவைகள் இருக்கு, அதுக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடன் வாங்குகின்ற சூழல்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை தேடும் நபர்களாக இருக்கிறீங்கன்னா சிறிய அளவிலான ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது தற்காலிக பணிகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை ஏதாவது நிரந்தரம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அதன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளில் தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை எதிரிகள்னால தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதனால வேலைகள்ல இடைஞ்சல்கள், இடையூறுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை போட்டிகளால வீண் விரோதங்கள், பகைமைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிஞ்சளவு இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு பாருங்க. அதுதான் மிகவும் நன்மையான விஷயம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் தேவை. முடிந்தால் நீங்க மருத்துவரை ஆலோசிச்சுட்டு வர்றது மிகவும் நன்மைகள் தரும். தொழில் இல்லைன்னா வேலை சார்ந்த பணிகள்ல அலைச்சல்கள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்ல எதிர்பாலின நபர்களிடம் அதிக கவனங்கள் தேவை. நம்ம ஒரு லிமிட்டோட பழகிக்கிறது ரொம்பவே நன்மையான ஒரு விஷயம். தொழில்முறை சார்ந்த ஆவணங்களை எல்லாம் நம்ம கவனமாக கையாளணும். ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் அது திரும்ப வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு செக்கிங் வரும்போது நம்ம இந்த பேப்பர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் கட்ட வேண்டியதான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தொழில்முறை சம்பந்தமான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாமே நீங்க சரியா வாங்கி வச்சுக்கும் போதும் பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால இன்னைக்கு அடுத்தவர்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். ஒரே ஆபீஸ்ல வேலை செய்வீங்க, உடன் வேலை புரிகிற நபராக இருப்பார். ரொம்ப காலமாகவே வேலை செய்வீங்க. அவருக்கு நீங்க ஏதாவது ஆபீஸ் சம்பந்தமான வேலைகள் பண்ணலாம். இல்லைன்னா பண உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த வழியில எல்லாம் அவங்களுக்கு லாபங்கள் உங்களால நிறைய கிடைக்கும் இன்னைக்கு. ஆனா அவங்க வழியில உங்களுக்கு எந்த விதமான பயன்களும் இன்னைக்கு இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாம் பண்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது சார்ந்த வேலைகள்ல பெரிதாக ஈடுபட வேண்டாம். உங்களுடைய பார்ட்னருக்கு உங்களால் லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது கவனங்கள் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகளை செய்து நீங்களாக மாட்டிக்கொள்ளாம இருக்கிறது மிகவும் நன்மையான ஒரு விஷயமாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எல்லா விதமான சுப காரியங்களும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அது நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. நம்ம வெளியே போறோம் அப்படின்னு சொன்னா ஹெல்மெட்டு, சீட் பெல்ட் இதெல்லாம் அணிந்து வெளியே போறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். புதிய விஷயங்களை இன்னைக்கு புதிதாக ஆரம்பிக்க போற விஷயங்களா இருக்குன்னா அதை இன்னைக்கு செய்ய வேண்டாம். அது இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். வரன் பார்க்க எல்லாம் போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம். அந்த வரன் நமக்கு சரியா செட் ஆகாத மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார்.
குழந்தை பேருக்கான முயற்சிகள் ஏதாவது எடுப்போமா? நமக்கு கல்யாணமாகி இவ்வளவு வருடங்கள் ஆயிடுச்சு. அதன் சம்பந்தமான ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்போமா? அப்படிங்கிற எண்ணங்கள், இல்லைன்னா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைக்கும், உங்களுடைய தந்தைக்கும் இன்னைக்கு இணக்கம் அதிகமாக இருக்கும். அதிக நெருக்கத்தோடு, அதிக பாசத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் குறித்து தந்தையிடம் பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஊருக்கு நம்ம பெரிதா போறதில்ல. நம்ம அப்ப அங்க இருக்கிற இடத்த, இல்லைன்னா ஒரு வீடு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்லாம் அப்பா கிட்ட ஆலோசனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்களை மேற்கொள்கின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அது குறித்து பேச்சுவார்த்தைகள் ஏதாவது தந்தையிடம் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி உறவினர்கள், மாமன்மார் உறவுகள் இவங்களெல்லாம் காணப்போகின்ற ஒரு பயணங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும், அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தில் இருந்து பிரிந்த நபரை ஒன்று சேர்க்கின்றதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திடீர் பண வரவுகள் வர்றதுக்குள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மனதளவுல இன்னைக்கு ரசனையும் இனிமையும் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாம் ஆற்றுவதற்கான ஒரு தூண்டுதலும், இல்லைன்னா கேட்பதற்கான ஒரு சூழல்களும் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தைக்கும் உங்களுக்கும் அரசியல் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தைகளால நற்பெயர்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். பேரண்ட்ஸ்க்கு குழந்தைகள் வழியில பாராட்டுகளும் நல்ல பெயர்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கு இதயம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. அதுல கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலையும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசை சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா அதை தந்தையிடம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அப்ப நான் மியூசிக்ல இந்த ஒரு இதுல நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவி வழியில வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக நண்பர்கள் எல்லாம் அறிமுகமாகின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலைநயமிக்க பொருட்கள் வாங்கும் எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இசை, நடனம், அழகு இதன் சார்ந்த எண்ணங்கள்ல முயற்சிகள் எடுக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியோடு நல்லபடியாக எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் ஏதாவது எடுக்க விரும்புறீங்கன்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு பண்ணலாம். நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, தேவையில்லாத தடுமாற்றங்கள் இதெல்லாம் நிகழ்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். அது பெரிய பிரச்சனைகளை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். அது நல்ல முன்னேற்றத்தை தரும். வியாபார ரீதியான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்றீங்க, இல்லைன்னா அதன் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு அதுல எல்லாம் ஈடுபடலாம். அது நல்ல முன்னேற்றத்தை தரும். வியாபாரங்கள் குறித்த பயணங்கள், இல்லைன்னா தொழில்முறை பயணங்கள் இதெல்லாம் போறதுக்குமான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய வர்றதுக்கு ரொம்பவே இன்னைக்கு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் கலத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். புதிதாக வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்குகின்ற எண்ணங்கள், அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிக ரசனைகளுடன் இதிலெல்லாம் வாங்குறதுக்கான எண்ணங்கள் இருக்கும். நம்ம இந்த மாதிரி இருக்கணும் வீடுனா, இந்த மாதிரியான வண்டிகள் வாங்கணும், ஒரு இடம் வாங்குறோம்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல இதெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்களோட நம்ம வாங்குறதுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் இதெல்லாம் முன்கூட்டியே பெரிய அளவு மூலதனம் போட்டு வாங்குற மாதிரி இருந்தா அதுல கொஞ்சம் அதிகமாக கவனங்கள் தேவை.
தாயுடன் இல்லைன்னா தாய் வழி உறவினர்களோடு இல்லைன்னா நண்பர்கள் வழியில சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் எதுலையுமே நீங்க ஈடுபடாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். மேற்கல்வி சார்ந்த வேலைகள்ல கொஞ்சம் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது கொஞ்சம் இந்த ஒரு போட்டோ வேணும் இல்லைன்னா இந்த இந்த ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அடிக்கடி கொஞ்சம் வெளியே வந்துட்டு போயிட்டு ஒரு 5, 6 தடவை போய் ஒரே ஏரியாவை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லும் பயணங்கள் ஏதாவது அதன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனதளவுல கொஞ்சம் சஞ்சல நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பராமரிப்பு வேலைகளாக இருக்கிறீங்கன்னா உயிரினங்களை கொஞ்சம் கவனமாக அதிகமாக பார்த்துக்கொள்ளணும். அதாவது ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி பறவை, விலங்கினங்களை எல்லாம் பாதுகாத்து ஒரு பண்ணை வேலை மாதிரி வச்சிருக்கீங்க. அதை பாதுகாத்து அதுக்கப்புறமா அதை விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல நீங்க அதற்கு தகுந்த பாதுகாப்புகள் இருக்கா, அதற்கு உணவு முறைகள் எல்லாம் சரியாக இருக்கா, உடல்நிலை எல்லாம் ஓகேவாக இருக்கா அப்படிங்கிறத அப்பப்ப செக் பண்ணிக்கிறது ரொம்ப நலம் தரும். படிப்பு காரணமாக இடமாற்றம் சிந்தனைகள் ஏதாவது நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த நம்ம அவ்வளவு தூரத்துல போய் அனுப்புறதுக்கு நம்ம அங்க இருந்தே நம்ம ஒரு படிப்பு படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபாரம் பண்றவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது கடன் கொடுக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு ஏற்படும். பொருளோ இல்ல பணமோ நீங்க விற்கின்ற பொருளா இருக்கலாம், இல்லைன்னா பண உதவிகளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கடனாக கொடுக்கறது மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கலைகளை கற்றுத்தரும் வேலைகள்ல இன்னைக்கு சுமாரான ஒரு சூழல்கள் இருக்கும். அழகு கலைகள், நடிப்பு சார்ந்த விஷயங்கள், அப்படி இல்லைன்னா டிரைவிங் இந்த மாதிரியான கலைகள்ல கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அந்த கலைகளை எல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமான முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கின்ற விஷயங்கள்ல கவனங்கள் அதிகமாக தேவை. வில்லங்க சொத்துகளால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எங்கேயாவது போகும்போது உங்க உடைமைகளை எல்லாம் கொண்டு போறீங்கன்னு சொன்னா அதிக கவனங்கள் தேவை. தேவையில்லாம எங்கேயாவது மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொத்துகள் வாங்குகின்ற முயற்சிகளிலும் அதிக கவனங்கள் தேவை. யாராவது ஏமாத்திடலாம், இல்லைன்னா பெருசா விசாரிக்காம போனோம் அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது நம்மளே கூட தெரியாம தப்பு பண்ணிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதனால முன்னெச்சரிக்கையோடு நம்ம இருக்கிறது மிகவும் நன்மைகள் தரும். வாகன இன்சூரன்ஸ் இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது எடுக்கலாம், இல்லைன்னா புதுப்பிக்கின்ற விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருட்கள் வாங்கும்போது கவனங்கள் தேவை. போலியான பொருட்களை கண்டு ஏமாறாம இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஆராய்ச்சிகள் மூலம் புதிய பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கல்வியால அழியா புகழ் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு குடியுரிமை குறித்த முயற்சிகள் ஏதாவது அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுல எல்லாம் இன்னைக்கு ஈடுபடலாம். அயல்நாடு வேலைகளுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கனாலும் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். புதிய முயற்சிகள் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாலுமே இன்னைக்கு அதுல ஈடுபடலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். புதிய தொழில் முயற்சிகள் பண்ணலாம். வரன் பார்க்க போறீங்கனாலும் இன்னைக்கு போகலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். அதுல நம்ம மீள முடியாத ஒரு துன்ப நிலைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எதுலாவது ஈடுபடுறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது குறித்து வேண்டாம். வரன் பார்க்க எல்லாம் போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது குறித்த பேச்சுவார்த்தைகள் எதுவும் வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இவ்வளவு நாள் திருமணம் ஆகல அப்படிங்கிறவங்க எல்லாம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவு முறைகள்லயோ இல்லை நண்பர்கள் வழிகள்லயோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு வரன் தேடுகின்ற எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு திருமண விஷயங்களை தைரியமாக முடிவெடுக்கும் சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மையான விஷயமாக இருக்கும்.
கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா அதை செயல்படுத்துறீங்க அப்படின்னா அதுல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுல தைரியமான ஈடுபாடுகளும் திறமைகளும் உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்களுடைய திறமை வெளிப்பாடுனால நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கு. கூட்டு தொழில் எல்லாம் புதிய முயற்சிகளால நல்ல முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும். ஏதாவது புதிதான ஒரு முயற்சிகள் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு நல்ல ஒரு பிசினஸ் வந்து நல்லா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான முடிவுகளை எல்லாம் இன்னைக்கு தைரியமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதையும் துணிவுடன் செயலாற்றும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். என் திருமணமான விஷயமாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முடிவுகள் கொஞ்சம் நீங்களாக தைரியமாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய உடன்பிறப்புகள் வழியில உதவிகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எழுத்து துறைகள்ல எல்லாம் இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கும். உங்களோட எழுத்து துறைகள்ல நல்ல நல்ல ஒரு உங்களுடைய எழுதும் விதத்திலேயே நீங்க எழுதுற அந்த கதையினுடைய அமைப்பின் வழிகளிலேயே உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புத்தி கூர்மையான விவாத அரங்குகளில் எல்லாம் கலந்து கொள்கின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். கற்பனை கவிதை இதுல எல்லாமே ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் வழியில உங்களோட திறமைகளும் வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கலைகள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இசை சார்ந்த ஆர்வங்கள், இசை சார்ந்த கலைகள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உணவு இல்லைன்னா உடை சம்பந்தமான விற்பனைகள் எல்லாம் பண்றீங்கன்னா அது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஒரு கொஞ்சம் ஓரளவு பெரிய ஹோட்டல் அப்படி இல்லைன்னு சொன்னா உடை வந்து கொஞ்சம் பெரிய பொட்டிக்கு அந்த மாதிரியான ஒரு கடைகள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதன் வழியில இன்னைக்கு வியாபாரங்கள் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும். தபால் வழியில நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தபால் வழியில ஏதாவது ஒரு பேங்க் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா வரன் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய துணைகள் வழியில ஏதாவது லெட்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது தபால்கள் வழியில நல்ல செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பார்ட்னர்கள் மூலம் ஒப்பந்த வேலைகள் ஏதாவது புதிதாக போடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவி வழியில கடிதங்கள் செய்திகள் இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க் சம்பந்தப்பட்ட கடிதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரி சம்பந்தமான நோட்டீஸ் ஏதாவது வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. கடிதங்கள் மூலமான ஏதாவது ஒரு செய்திகள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யாம இருக்கிறதே மிகுந்த நன்மைகள் தரும். வரன் பார்க்க எல்லாம் போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதை குறித்த பேச்சுவார்த்தைகள் எதுவும் வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக முடிய வேண்டிய விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு கேஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் இன்னைக்கு நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம். அந்த கேஸ்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு லோனே கேட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கேட்டு போனீங்கன்னா தொழில் முறைகளாகவோ வீடு வாங்குறதுக்கோ இல்ல வாகனங்கள் வாங்குறதுக்கோ ஏதோ லோன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதன் முயற்சிகள்ல ஈடுபடும் போது ஒரு நல்ல தகவல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கும். நீங்க ஏதாவது அவங்களுக்கு பணம் கொடுக்கற அவங்களோட செலவுகளை நீங்க ஏற்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய வேலைகளை நீங்க செய்யற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு ஆதாயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். புதிதான முயற்சிகளை ஏதாவது எடுத்து பண்றீங்கன்னா இன்னைக்கு அதுல எல்லாம் ஈடுபட வேண்டாம். சொத்து வாங்கும் முயற்சிகள் ஏதாவது பண்றீங்கன்னா இன்னைக்கு அது வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாம் பண்றீங்கன்னா உங்களோட எஃபர்ட்டும் அதுல நல்லா தான் இருக்கும். உங்களுடைய பண முயற்சிகளும் அதுல நிறைய தான் இருக்கும். ஆனா உங்களோட பார்ட்னருக்கு உங்களால நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குடும்ப ரீதியான செலவினங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தின் தேவைக்காக சில பண உதவிகள் யார்கிட்டயாவது கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப அன்பர்கள் தாய்மாமாவோடு இணக்கமாக இருக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். எதிரிகளுடைய தொந்தரவு குடும்பத்திற்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள இனிய மகிழ்ச்சியான சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும். நல்லபடியாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேசுறதையுமே நீங்க இனிமையான பேச்சுகள் பேசுவீங்க. உங்களோட பேச்சுகள் வந்து அடுத்தவர்களை கவரும் விதமாக இன்னைக்கு இருக்கும்.
இனிமையான பேச்சுகளால வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கு. புதிதாக அழகு சார்ந்த கலைகள் கற்கும் ஆர்வங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில காரணங்களுக்காக நீங்க பொய் சொல்கின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இழந்த பொருளை எல்லாம் கொஞ்சம் போராடி மீட்கிறதுக்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். சுவை மிகுந்த உணவுகள் உண்ணும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். உங்களுக்கு அதுல ஆர்வங்களும் நிறைய இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக அணிகலன்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ ஆலோசனைகள் ஏதாவது எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது நம்மளுடைய பேச்சு சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கலைகள் எந்த ஒரு கலைகளாக இருந்தாலும் நம்ம அதிக ஆர்வம் எடுத்து அதுல கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கற்பனை திறன்கள் வழியில ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய கற்பனை வளம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் வழியில உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உணவுப் பொருட்கள் விற்பனையாக இருக்கு பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதன் வழியிலையும் லாபங்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடைகளை தைப்பதன் வழியிலையும் ஆதாயங்கள் லாபங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஒரு நல்ல ஒரு அழகுள்ள ஒரு பொருட்கள், அதாவது துணியா இருக்கட்டும், இல்லைன்னா உணவு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கிற விஷயங்களாக இருந்ததுன்னா அது எல்லாமே இன்னைக்கு லாபகரமாக போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது விஷயங்கள்ல வழக்கு சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். அதாவது இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம இதுல ஏதாவது வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிறர் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல அடுத்தவங்க கிட்ட உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால மற்றவர்களுக்கு அதிக லாபங்கள் இன்னைக்கு இருக்கும். அவங்களுடைய வேலைகளாக செய்யறதுக்கு நீங்க செய்வீங்க, இல்லைன்னா அவங்களுடைய செலவுகளையும் சேர்த்து நீங்க செய்யற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் அமையும். அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதையெல்லாம் செய்ய வேண்டாம். சொத்துகள் வாங்கும் முயற்சிகள் ஏதாவது ஈடுபடுறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ இன்னைக்கு வேண்டாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா நன்மைகளும் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். புதிதான முயற்சிகளை ஏதாவது பண்ண விரும்புறீங்கனாலும் இன்னைக்கு அதை இன்று தொடங்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வாகனங்கள் எதுவும் வாங்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் குறித்த பேச்சுவார்த்தைகளோ இல்ல முயற்சிகளோ எதுவுமே வேண்டாம். வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. வெளியே போகும்போது பாதுகாப்பு கவசத்தோடு போறது ரொம்பவே அவசியமான ஒன்று. சாலை பகுதிகள் எல்லாம் நம்ம கடந்து போறோம் அப்படின்னு சொன்னா அதுல அதிக கவனங்கள் தேவை. கவனச்சிதறல்களோடு நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனக்குறைவா இருந்தோம்னா ஆபத்துகள் நிறைய இருக்கும். அதனால கவனக்குறைவு இல்லாம இருக்கிறதுக்கு பாத்துக்கோங்க. தொழில்முறை பாதுகாப்புகளும் இன்னைக்கு அவசியமாக தேவை. தொழில்முறைகள்ல இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கணும், அப்பதான் நம்ம சேஃபா இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்கன்னா அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க நடைமுறையில எடுத்துக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமான இது ஒண்ணு. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். குழந்தை பேருக்கான மருத்துவ ஆலோசனைகள் பெறுவதற்கான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான மேற்கல்வி சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேற்கல்வி இந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்ப்போமா அப்படிங்கிற எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக ரீதியான பயணங்கள் போறதுக்கான எண்ணங்கள், இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. குலதெய்வ கோவிலுக்கு போவதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மார்பு நுரையீரல் பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. திடீர்னு பாத்தீங்கன்னா சளி ரொம்ப பிடிச்சிடும், அப்படி இல்லைன்னா குளிர்ச்சியான நோய்கள், நீர் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நமக்கு தொல்லைகள் அதிகமாக தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைநயம் மிக்க பொருட்கள் வாங்குகின்ற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு அழகான பொருளை பார்த்துட்டோம்னா நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடையே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை, நடனம், நாடகம் இதுல எல்லாம் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான கலைகள்ல இன்னைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
அழகு பொருட்கள் சார்ந்த எண்ணங்கள் நிறைய இருக்கும். அழகு பொருட்கள் அந்த அழகு சாதன பொருட்கள் எல்லாம் வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவுல இனிமையாகவும் ரசனையாகவும் இன்னைக்கு இருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்களே பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கும். விரும்பிய நபர்களை எல்லாம் காணும் சூழல்கள் இன்னைக்கு இருக்கும். அதன் சார்ந்த முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர் பண வரவுகள் வர இருக்கின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மனைவி வழியில ஏதாவது வரவுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். எதிர்கால சேமிப்புகள் குறித்த ஏதாவது ஒரு திட்டங்களை நீங்க வகுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல இறங்குறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழியில உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அனைவரையும் கவரும் வண்ணம் செயல்பாடுகளும் பேச்சுகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். உங்களுடைய பேச்சுகளும் செயல்பாடுகளுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரசனையோட ஒரு அழகான ஒரு செயல்பாடுகளும் பேச்சுகளும் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். குழந்தைகள் வழியில உங்களுக்கு பாராட்டுகளும் நற்பெயர்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இன்னைக்கு இணக்கங்கள் அதிகமாக இருக்கும். நீங்க அதிக அக்கறை செலுத்தி குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு குல தொழிலை எடுத்து செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வரும். நம்மளுடைய பாரம்பரியமா இந்த தொழில்கள் தான் நமக்கு சரியா இருக்கு, நம்மளுடைய இப்ப வேலைகள் நமக்கு சரியா போல, நம்ம இனிமே இந்த குலத்தொழிலை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுய முயற்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல எல்லாத்துலயுமே சிந்தனையுமே பாத்தீங்கன்னா அழகிய சிந்தனைகள் ரசனையுள்ள சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்து பண்றீங்கன்னு சொன்னா நீங்க பண்ணலாம் தாராளமாக. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு பதற்ற உணர்வு செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வரன் பார்க்க எல்லாம் போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வேண்டாம். புதிதான முயற்சிகள் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு அது குறித்த வேலைகள் எதுவுமே ஆரம்பிக்க வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதையுமே இன்னைக்கு பண்ணலாம். பயணங்கள் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு போலாம். வியாபார ரீதியான பயணங்கள், தொழில்முறை பயணங்கள், இல்லைன்னா ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் போக விரும்புறீங்கன்னு சொன்னா அதுவுமே இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். நல்லபடியாக இன்னைக்கு பயணங்களும் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். உங்களுக்கான செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேற்கல்வி படிக்கும் விஷயங்களாக நீங்க பண ஏற்பாடுகள் ஏதாவது செய்யறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீடு வண்டி இதுல எல்லாம் பழுது காரணமாக ஏதாவது ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழிகள்ல ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழியில ஏதாவது செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவர் ஏதாவது பொருட்கள் கேட்கலாம், இல்லைன்னா ஏதாவது உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி அம்மா வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவினர்களை காண செல்லும் பயணங்கள் குறித்த செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கால்நடை பராமரிப்புல எல்லாம் ஈடுபடுறீங்கன்னு சொன்னா அதன் வழியில சிறு சிறு செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு ஏதாவது அந்த பாதுகாப்பா போடுறதுக்கான ஒரு விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அதற்கு ஏதாவது மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா அதற்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் வாங்குற மாதிரியான இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக தோட்டங்கள் எல்லாம் வாங்கும் எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நிறைய ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா நம்ம ஒரு தோட்டம் இல்லைன்னா ஒரு தோப்பு இந்த மாதிரி எல்லாம் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அசையாத சொத்துகள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். புதிதாக வீடு வண்டி மனை இதெல்லாம் வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. படிப்பு இல்லைன்னா வியாபாரம் சம்பந்தமாக இடமாற்றம் ஏதாவது நிகழ்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நம்மளே நினைப்போம் இங்க நம்ம அந்த ஸ்கூலுக்கு போனா நல்லா படிக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு பக்கத்துல காலேஜ் இருக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம், அங்க காலேஜும் நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா வியாபாரம் ரீதியான விஷயங்கள்ல அங்க நிறைய வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், நம்ம அங்கெல்லாம் போகலாம்.
அந்த மாதிரியான ஒரு இடமாற்ற சிந்தனை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆடை ஆபரணங்கள் எல்லாம் புதிதாக வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். வாசனை பொருட்கள் வாங்குகின்ற எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது சென்ட் இல்லைன்னா இறைவனுக்கு உரிய அந்த மாதிரியான வாசனை பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இல்லைன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா முயற்சிகள் இதுல எல்லாம் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கவிதை எண்ணங்கள், கற்பனை எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கற்பனையான கலை பொருட்கள் தயாரிக்கும் எண்ணங்களும் நிறைய இருக்கும். கிராஃப்ட் ஒர்க்ஸ் மாதிரி ஏதாவது கற்பனையாக நம்ம ஏதாவது ட்ரை பண்றதுக்கு அது வந்து அழகு பொருளாகவும் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்களுக்கு பண உதவி செய்யும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். அவங்க ஏதாவது பணம் கேட்டிருந்தாங்க, பண உதவி கேட்டிருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு சூழல்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வங்கி கடன்கள் மூலம் சொத்து வாங்கும் எண்ணங்கள் இருக்கும். நம்ம ஒரு பேங்க்ல லோன் கேட்டு நம்ம கொஞ்சம் பணம் போட்டு அதுக்கப்புறமா சொத்துகள் வாங்கலாம். அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னா தொழில்முறை பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். புதிய தொழில் முயற்சிகள் பண்றவங்களாக இருக்கிறீங்கன்னா நீங்களும் இன்னைக்கு தாராளமாக ஆரம்பிக்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு செய்யலாம். நல்லபடியான முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதுலயுமே இன்னைக்கு நீங்க அதிக ஈடுபாடுகள் எடுத்து செய்யலாம். வெளிநாடு சார்ந்த வேலைகளுக்கு ஏதாவது அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த முயற்சிகளிலுமே இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் புதிதாக செய்யறீங்கன்னு சொன்னா அதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம். கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னு சொன்னா வேண்டாம். வரன் பார்க்க போறீங்கன்னு சொன்னா வேண்டாம். இன்னைக்கு தான் வேலைக்கு சேர போறேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி புதிதான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா அதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். தொழில்களால லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிவோர்ஸ் எல்லாம் ஆகிட்டு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பணி அளவுல இன்னைக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலைகள்னால உங்களுக்கு லாபம் இன்னைக்கு நிறைய இருக்கும். பயிர் தொழில் எல்லாம் செய்யறவங்களா இருக்கீங்கன்னா இன்னைக்கு விளைச்சல்கள்னால லாபங்கள் நல்லபடியாக இருக்கும். கால்நடை வளர்ப்புகள் ஏதாவது பண்றீங்கன்னா அதன் வழியிலையும் இன்னைக்கு லாபங்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தைரியமான செயல்கள்னால லாபங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம தைரியமா ஏதோ ஒரு செயலை செய்யும் போது நமக்கு அதற்கான வெகுமதிகள், பரிசுகள் இல்லைன்னா ஒரு லாபகரமான செய்திகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழிகள்ல எதிர்பார்த்த உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எண்ணங்களில் வெற்றி பெறும் நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். நம்ம என்ன நினைச்சோமோ அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். திறமைகளால லாபங்கள் அதிகமாக இருக்கும். நீங்க வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு லாபமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலையாட்களால தொழில் முறைகள்ல லாபங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இசை தொழில்கள்ல ஆர்வமும் அதன் வழியில நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதையுமே இன்னைக்கு துணிவுடன் செயலாற்றும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இளைய உடன்பிறப்புகள் வழியில ஏதாவது உதவிகளோ நன்மைகளோ கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மற்றவர்கள் வழிகள்ல நன்மைகள் கிடைக்கும். அடுத்தவங்க வழியில உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டிருந்தா நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அதில் அந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல உங்களுடைய ஆற்றல்கள் வெளிப்படும். இன்னைக்கு
சிறு தூர பயணங்கள் எல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எழுத்துப்பூர்வமான செயல்கள்னால லாபங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம எழுதி தர்ற விஷயங்கள்னால லாபங்கள் இருக்கும். அந்த வேலை வந்து சக்சஸ் ஆக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பல சரக்குகள் விற்பனை பண்றவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் நிறைய இருக்கும். கவிதைகளால முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு புக் சம்பந்தமான விஷயம் நம்ம வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னா அதுலலாம் வந்து நம்ம கவிதைகள் எழுதி தர்ற விஷயங்கள் நிறைய இருக்கும். அதன் வழியில நமக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உணவு சார்ந்த விஷயங்கள், உடை சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருப்போம், இல்லைன்னா ஒரு பெரிய அழகான பொட்டிக் வச்சிருப்போம், இல்லைன்னா ஆரி ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு அழகான ஒரு துணி சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுவோம். அப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா அதன் வழியில இன்னைக்கு லாபங்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன நிறைவான செய்திகள் எல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையுமே இன்னைக்கு செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகள் எதுவும் பண்றீங்கன்னா இன்னைக்கு அதெல்லாம் பேச வேண்டாம். வரன் குறித்து பேச போறீங்க, இன்னைக்கு தான் முதல் தடவை பேசுறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எதுவும் வேண்டாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க மூவ் பண்ணலாம். வரன் பார்க்க போகலாம், புதிதாக தொழில் தொடங்கலாம், இல்லைன்னா கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணலாம். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பின்னாடி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நிறைய சப்போர்ட் தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுடைய வேலைகளாகவோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பணம் செலவு பண்ற விஷயங்கள்லயோ இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆதாயங்கள் கிடைக்கிறது குறைவாக தான் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது குறித்து ஈடுபட வேண்டாம். சொத்துகள் வாங்கும் முயற்சிகள் ஏதாவது இருக்குன்னா அதுலயும் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தொழில் முறையிலான பண வரவுகள் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தொழிலுக்கு குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களோட பிசினஸ்ல, உங்களுடைய வேலைகள்ல. இதுல எல்லாமே குடும்பத்தினரின் ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். கண் பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. சிலருக்கு தொழில் முறைகள்ல முன்னேற்றமாக இருக்கும். அரசு பணிகளா பார்க்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு அதுல எல்லாம் வந்து நிறைய பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சு சாதுரியத்தினால புதிதாக வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கு வியாபார ரீதியான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம ஊர்ல நிறைய டிமாண்டா இருக்கு, இதெல்லாம் எடுத்து செஞ்சோம்னு சொன்னா நமக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் அப்படின்லாம் நீங்க யோசிச்சு அதன் வழிகள்ல ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மதிப்பு மரியாதை இது எல்லாமே இன்னைக்கு உயர்வாக இருக்கும். உங்களோட மதிப்பு மரியாதை வந்து அடுத்தவர்கள் பார்க்கும் விதத்துல அதிகமாக இருக்கும். நல்லபடியான ஒரு மதிப்பு மரியாதை இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக இல்ல தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு பரிசு பொருட்கள் வெகுமதிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மதிப்பிற்குரியவருடைய புதிய நட்புகள் எல்லாம் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில்முறை சந்திப்பு கூட்டங்கள்ல நம்ம கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதாவது மீட்டிங், உங்களோட வேலைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா பணிகளாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுல மீட்டிங் ஏதாவது வைக்கிறாங்கன்னா அதுல எல்லாம் நீங்க கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கலைகளில் ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதாவது இசை சார்ந்த ஆர்வங்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு சிறிய அளவிலான கல்வி மையங்கள் அமைக்கும் எண்ணங்கள் வரும். அதாவது ஒரு 5th வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம், பிளே ஸ்கூல் மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கல்வி சம்பந்தமான ஒரு ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணுவோமா அப்படிங்கிற எண்ணங்களும் அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. டெய்லரிங், டிராவல்ஸ், ரெஸ்டாரண்ட், நூற்பாலை வேலைகள் இதுல எல்லாம் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
பணம்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னா இதை வந்து பெரிய அளவுலயே பண்ணுவீங்க. கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு சொன்னா ஒரு சிறிய அளவிலான பிசினஸ்லயாவது நீங்க ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகள் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது குறித்து எந்த ஒரு முயற்சிகளும் வேண்டாம். சொத்துகள் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு செயல்படுறது மிகுந்த நன்மைகள் தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு நம்ம ஈடுபடலாம். புதிதான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதுலயுமே வந்து நீங்க ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியே போகும்போது அதிக கவனங்கள் தேவை. வாகனம் வண்டி இதுல எல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்மெட் சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு போறது ரொம்பவே நன்மையான ஒரு விஷயமாக இருக்கும். சாலை பகுதிகளை எல்லாம் கடக்கும் போது அதிக கவனங்கள் தேவை. கவனச்சிதறலோடு நம்ம எந்த ஒரு வேலையையும் இன்னைக்கு செய்யக்கூடாது. தொழில்முறை சம்பந்தமான பாதுகாப்பு விஷயங்கள்ல நிறைய பார்த்து இது பண்ணணும். அதாவது இப்ப பட்டாசு எல்லாம் தயாரிக்கிறாங்கன்னா அதுல ஒவ்வொரு விதத்திலயுமே ஒவ்வொரு அறிவுரை சொல்லுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி பண்ணணும், இதை இந்த மாதிரி காய வைக்கணும், இதை இந்த மாதிரி வெயில்ல போடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய அறிவுறுத்துவாங்க. அது மாதிரி எல்லா வேலைகள்லயுமே ஏதாவது ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.